ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு சென்னா டிப்ஸு. இன்றைக்கி ரேஷன் அரிசியில் இட்லி செய்கிறது எப்படிங்க, இட்லி மாவு அரைக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த படியில் 2 படி அரிசி எடுத்து வச்சுருக்கோம், உளுங்கரிசி. இந்த உலக்கில் வந்து 3 உலக்கு உளுந்து, இது 1 டம்ளர் பச்சரிசி. இந்த பச்சரிசியை வந்து இந்த புழுங்கரிசியோடு சேர்த்து நல்லா களைஞ்சிக்குங்க. 2-3 தடவை நல்லா களைஞ்சிக்கிட்டு ஊற வச்சுக்கோங்க தனித்தனியாக. இது வந்து இப்போ உளுந்து வந்து 400 கிராம், இந்த உலக்குலேருந்து 400 கிராம். இது உலக்கு தான் 3 போட்டிருக்கோம், 400 கிராம் உளுந்து போட்டிருக்கோம். உளுந்தையும் தனியாக கழுவி காய வச்சு இதை ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம ஊற வச்சு அரைக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பச்சரிசி புழுங்கரிசியும் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம், நல்லா ஊறி இருக்குது. இப்போ நல்லா அரிசியை விசிலில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், உளுந்தும் தனியாக ஊற வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சாக்கா அடைஞ்சி போயிடும். இப்போ அரிசி அரைச்சிட்டு நீங்கள் மறுபடியும் திருப்பி உளுந்து அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அரைச்சிக்கலாம், ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பழைய சோறு மிச்சப்பட்டாலும் இல்லை சோறு இருந்தாலும் இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்து இந்த ஒரு அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் சோத்தை போட்டு அரைச்சினா இன்னமும் நல்லா பஞ்சு மாதிரி மெதுன்னு நல்லாயிருக்கும் இட்லி. இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா மை மாதிரி அரைஞ்சிருச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட அரிசியே இல்லை, நல்லா பட்டு கணக்காக அரைஞ்சிருக்கு. இதை நீங்கள் தோசையும் ஊற்றிக்கலாம், இட்லியும் ஊற்றிக்கலாம், எல்லாத்துக்குமே நல்லா பஞ்சு மாதிரி நல்லா மெதுன்னு இருக்கும். இது மாதிரியே நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ மாவாடுங்க. இப்போ அரிசி அள்ளியாச்சு, உளுந்தப்போ போட்டுக்கலாம். நல்லா இப்போ அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா மாவு உளுந்து நல்லா அரைஞ்சிச்சு, வெண்ணெய் மாதிரி இது மாதிரி தான் அரைஞ்சி அள்ளி அள்ளிக்கணும். இப்போ வந்து இது கையினால் அள்ளி வச்சு கிளறி வைக்கிறதோட சேர்த்து கிண்டுறது தான் நல்லாயிருக்கும். கிரைண்டரில் சேர்த்து இப்போ பாருங்கள், இப்போ அரிசி மாவு அரைச்சதையும் சேர்த்து உளுந்தோடு சேர்த்துட்டோம். இப்போ எல்லாம் இது மாதிரி கிரைண்டரில் போட்டு சுற்றி விட்டு நல்லா அரைச்சி கிண்டி வச்சோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும் இட்லி. எப்போ பார்த்தோன்னா இதுமாரி தான் செய்யணும். தான் தனித்தனியாக கிளறி வைக்கிறதுக்கு நல்லா தெரியாது, இதுமாரி சுற்றி விட்டுறணும் உளுந்து அரிசியை சேர்த்து. இப்போ நம்ம சேர்த்து அள்ளிக்கணும். இப்போ மாவு அள்ளி அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. பொங்குங்கிறதுக்காக இன்னொரு இடத்துல பாத்திரத்தில் பிரித்து அள்ளி வச்சுருக்கோம். ஒரு 6-7 மணி நேரம் 8 மணி நேரம் வெளியிலே இருக்கட்டும். இப்போ இட்லி மாவு நல்லா கொஞ்சம் வந்துருக்குது. கொஞ்சோண்டு சோடாப்பு, கொஞ்சோண்டு தேவைக்கு தகுந்தபடி உப்பு போட்டு இது கொஞ்சோண்டு போட்டு தான் கொஞ்சம் மாவு இட்லி கொஞ்சம் பொசன்னு பஞ்சு மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம், நல்லா கலக்கிக்கிடுவோம். இப்போ நல்லா காஞ்சிடணும், சூடு வந்துடும். அப்போ தான் இட்லி ஒட்டாமல் இருக்கும். இந்த ஆவி பறக்கிற மாதிரி, இந்த துண்டு காய்கிற மாதிரி இருக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு மாவு எடுத்து ஒன்றுலேயே ஊற்றிக்கிடுவோம். எல்லாம் இட்லி மாவு ஊற்றியாச்சு, கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சம் இட்லி நல்லா வந்துருச்சு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அரிசியில் இட்லி சுடுறது சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி மெதுன்னு இருக்கும். இப்போ நம்ம இட்லி எடுப்போம். பாருங்கள், இட்லி நல்லா சூப்பராக பஞ்சு மாதிரி அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், மெதுன்னு நல்லா சூப்பராக கையிலெல்லாம் ஒட்டாமல் நல்லா இருக்குது பாருங்கள். இதுமாரி நீங்கள் செய்யுங்க. தோசை இப்போ இந்த மாவில் தோசை ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள், இட்லி மாவுலாம் தோசை ஊற்ற போகிறோம். எவ்வளவு மெதுன்னு இருக்குன்னு பாருங்கள், மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். இதுமாரி நீங்களும் செய்யுங்க, ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு, மொறுன்னு தோசை ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக எல்லாம் மொறுன்னு இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக மெதுன்னு நல்லா இருக்குது. இட்லி தோசை எல்லாமே செஞ்சுருக்கோம், சாம்பார் செஞ்சுருக்கோம். உங்களுக்கும் பிடிக்கும். இதுமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.